ஏன் ஐக்கியம் முக்கியம்? A good fellowship elevates goodness and ejects evil. A good fellowship elevates goodness and good things and ejects evil. நல்ல ஐக்கியம் நன்மையை உயர்த்துகிறது, நல்லதை உயர்த்துகிறது, உயர்த்து காட்டுகிறது, தீமையை தள்ளி வெளியேற்றுகிறது. எந்த ஐக்கியம்? கவனிங்க, என்ன நல்ல ஐக்கியம். எந்த ஐக்கியங்க? நல்ல ஐக்கியம். எதை உயர்த்துகிறதா? நன்மையானதை, நல்லதை, சரியானதை, நியாயமானதை உயர்த்துகிறது. நல்ல ஐக்கியத்தில் நான் இருந்தேன்னு சொன்னா நல்ல விதமா நம்ம இருப்போம். நன்மையான காரியங்களை உயர்த்தி காட்டும், சரியானதை உயர்த்தி காட்டும், நல்லதை உயர்த்தி காட்டும், நியாயத்தை உயர்த்தி காட்டும், நீதியை உயர்த்தி காட்டும், சரியான பாதையை உயர்த்தி காட்டும். ஆனால் தீமை தள்ளி வைக்கும். தீமை அது என்ன பண்ணும்? இஜெக்ட் பண்ணும், தள்ளி வச்சிடும். அது எது? குட் ஃபெலோஷிப். நான் யாரு கூட சேர்றது ரொம்ப முக்கியம். எந்த ஐக்கியத்தில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். எந்த போதனையில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். எந்த உபதேசத்தில் நான் இருக்கிறேன் என்பது முக்கியம். என்ன வாசனமோ அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியத்திலும். எதுல? அப்போஸ்டல்ஸ் டீச்சிங் அண்ட் ஃபெலோஷிப். அப்ப போதனை எவ்வளவு முக்கியம் கவனிங்க. சபையிலே, ஒரு நல்ல சபையிலே ஒரு நல்ல போதகர் கூட அடங்கி போதனை முக்கியம். A good fellowship elevates goodness and ejects evil. நல்ல ஐக்கியம் நன்மையை உயர்த்தி காட்டும், தீமையை வெளியே தள்ளி போட்டுடும், தள்ளி வெளியேற்றுகிறது. எபிரேயர் 10:24-25. எபிரேயர் 10:24-25. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. எப்படிங்க? எதுக்கு கவனிக்கணுமா? மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. அந்த ஐக்கியத்தில் அதுதான் இருக்கும். அத ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். அப்ப அந்த ஐக்கியத்தில் நம்ம இருக்கிறோம் பாருங்க. அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, அழகா சொல்றாரு. மேலும் அன்புக்கும் நல்ல காரியங்களுக்கும் ஏவப்படும்படி, நியாயமான காரியங்களுக்கு ஏவப்படும்படிக்கு ஒருத்தர் கவனிக்கணும். அப்போ நல்ல ஃபெலோஷிப்ல, நல்ல ஐக்கியத்துல, சரியான ஐக்கியத்தில் நானும் நீங்களும் இருக்கும்போது நாம் கவனிக்க வேண்டும், கவனிப்போம், சரியானதை கவனிப்போம். பாருங்க, ஒரு குழுல இவ்வளவு பேர் இருக்கிறோம், சரியானதை பேசுறாங்க, சரியானதை திங்க் பண்றாங்க, சரியான வழியில போறாங்க, இந்த வழியில நம்ம போகணும், கவனிக்கணும். எதுக்கு அதை சொல்றாரு? அங்க ஒரு பெரிய பிரச்சனை. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். எதை கவனிக்கணும்? நல்ல காரியங்களையும் அன்பின் காரியங்களையும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனிச்சு சபை கூடி வருதலை விட்டுடக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம்? ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க சிஸ்டர், ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க பிரதர். ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே அம்மா அப்பா, ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க. சகோதர சகோதரிகளே, ஃபெலோஷிப்பை விட்டுடாதீங்க. நல்ல ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. கெட்ட ஐக்கியத்தை தவிர்த்து நல்ல ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. கிறிஸ்துவ ஐக்கியத்தை விட்டுடாதீங்க. நல்ல போதனையை விட்டுடாதீங்க, தவிர்க்காதீங்க. சர்ச்சுக்கு போனா எனக்கு என்ன வருதுன்னு பார்க்காதீங்க, எனக்கு என்ன லாபம் வருதுன்னு கேட்காதீங்க. இங்கிருந்து காசு பணம் கிடைக்குதோ இல்லையோ, நல்ல ஐக்கியம் இந்த இடத்துல கிடைக்கும். அந்த ஐக்கியம் தான் என்னையும் உங்களை என்ன பண்ணும்? சரியான வழியில நடத்தும். நல்ல ஐக்கியம். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லுங்க. அவ்வளவா புத்தி சொல்லுங்க. ஒவ்வொருத்தரையும் கவனிச்சுட்டே இருங்க, கூடவே இருங்க. ஒருத்தர் விழும்போது ஒருத்தர் தூக்குங்க. வேணாம் சிஸ்டர், வேணாம் பிரதர், இது சபரானது. சரி, ஆமாவா, நான் கூட நிக்கிறேன். ஒருவருக்கொருவர் ஒருவர் கவனிங்க. சபையில ஒருவரை ஒருவர் கவனிங்க. வீட்டுல ஒருவர் கவனிங்க. சின்ன விஷயம், ஒரு சின்ன பொறி உங்களுக்கு தெரியுதா? வேண்டாம், இதை செய்யாதீங்க, இங்க போகாதீங்க, இதை பண்ணாதீங்க. அதுக்கு பிறகு அவங்க தீர்மானம்.
ஆனால் கவனிக்க வேண்டியது, புத்தி சொல்ல வேண்டியது, அவங்களை விசாரிக்க வேண்டியது, அவங்களை தாங்க வேண்டியது ஒரு சபைக்கு இருக்கு. இது நல்ல ஐக்கியத்தில் இருக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கு, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நட்புக்குள்ளாக இருக்கு. ஹல்லேலூயா சொல்லமா. a good fellowship என்ன செய்கிறதா? எலிவேட்ஸ் குட்னஸ். எலிவேட்ஸ்னா தூக்கி காட்டுமா? எதை? நன்மையானதை, நல்லதை, சரியானதை, நியாயமானதை, ஜீவனை. ஆனா ஏவில கெட்டதை அப்படியே தள்ளி வச்சிருமா. குட் ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம், சரியான ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். நம்ம அதை